சொத்து வரி, தொழில் வரி, மின்சார கட்டணத்தை தள்ளுபடி செய்தல், பொறுப்பேற்க இருக்கும் ஸ்டாலினுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் பேட்டியளித்தார். தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் சக்தி சுப்பிரமணியம் ஸ்ரீ சக்தி திரையரங்கில் தமிழக முதல்வராக பொறுப்பேற்க இருக்கும் ஸ்டாலினுக்கு தனது பாராட்டுக்களை தெரிவித்து பேட்டியளித்தார். திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கலைஞர் வெற்றி பெற்ற பின்னர் திரைத்துறை சார்பில் நடைபெறும் பாராட்டு விழாவில் கலந்து கொள்வார். அதேபோல கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வழக்கமான நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலையில் தங்களது பாராட்டு விழாவில் ஸ்டாலின் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைத்து சங்கமும் இணைந்து திமுக தலைவருக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளோம். திரைத்துறைக்கு பல சலுகைகளை திமுக வழங்கி உள்ளது. சென்னை மேயராக இருந்த பொழுது எந்த அளவிற்கு அவர் பணியாற்றினார் என அனைவருக்கும் தெரியும். அதுபோல தமிழகத்தையும் சிறப்பாக வழிநடத்துவார். திரையரங்குகள் ஒரு ஆண்டாக மூடப்பட்டுள்ளது. சொத்து வரி, தொழில் வரி, மின்சார கட்டணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும். 8% LPG வரியை தள்ளுபடி செய்தால் டிக்கெட் விலை 15% குறையும். உதயநிதி ஸ்டாலின் திரைத்துறையை சார்ந்தவர். அதனால் திரைத்துறையின் சிரமங்களை நன்கு உணர்ந்திருப்பார். திமுக ஆட்சியில் எங்களுக்கு விடிவு காலம் வரும் என நம்புகிறோம். கலைஞர் திரைத்துறையினரிடம் மென்மையான போக்கை கடைபிடித்தார். அதனையே திமுக தலைவர் ஸ்டாலினும் பின்பற்றுவார் என நம்புகிறோம் என்று பேட்டியளித்தார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கப் போகிறார்கள். ஆட்சி அமைக்கும் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கும் மற்றும் எம்எல்ஏக்களுக்கும் எங்களது தமிழ்நாடு திரையரங்கம் மற்றும் மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி இருக்கிற ஒவ்வொரு சமயத்திலையும் தலைவர் கலைஞர் இருந்திருக்கும் போது எல்லா சமயத்திலையும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தோடனே முதல்ல அவர் கலந்துக்கிற பாராட்டு விழா வந்திருந்துட்டு தமிழ் திரையுலகம் சார்பில் வைக்கக்கூடிய பாராட்டு விழாவாக தான் இருக்கும். ஏன்னா தன்னுடைய தாய் வீடுன்னு சொல்லுவார் தலைவர். எப்பவுமே சினிமா உலகத்தை பொறுத்தவரை தன்னோட தாய் வீடுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த தடவை நாங்கள் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர் சங்கம், தமிழ்நாடு தயாரிப்பாளர்கள் சங்கம், தமிழ்நாடு விநியோகஸ்தர் சங்கம், நடிகர் சங்கம், எல்லா பெப்சி எல்லாருமே இணைந்து ஒரு பாராட்டு விழா இந்த அரசுக்கு நாங்கள் செய்யணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பேனிக், அதாவது இந்த கோவிட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாதாரண நிலைமைக்கு வரும் பொழுது நிச்சயமாக தலைவர் அவர்கள் எங்களது பாராட்டு விழாவில் தான் முதலில் கலந்து கொள்வார் என்று நம்புகிறோம். எங்களை பொறுத்தளவில் தலைவர் இருக்கும்போது, கலைஞர் இருக்கும்போது சினிமா துறைக்கு ஏராளமான செலவு செஞ்சார் அவர். அதாவது முதல்ல இந்தியாவிலேயே டேக்ஸ் குறைப்பு செஞ்சது தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் தான். 50% இந்த டேக்ஸை முதல் 40% கொண்டு வந்தாங்க. ஏறத்தாழ 30-35 ஆண்டுகளுக்கு முதல். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை ஆட்சிக்கு வரும் பொழுதும் எல்லா விதமான சலுகையும் திரை கொடுத்துட்டே தான் வந்தாங்க. கடைசியாக வந்து தமிழில் பேர் வச்சதுன்னா எந்த விதமான டேக்ஸுமே கிடையாது அப்படிங்கிற சிஸ்டத்தை முதல் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அறிவித்தாங்க. அப்படி கழக ஆட்சியை பொறுத்தவரை திரைத்துறைக்கு ஏராளமான நன்மை செஞ்சுருக்காங்க. அதுக்கு நாங்கள் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்துன்னா அவருடைய மென்மையான போக்குக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்றைக்கி காலையில் முன்னாள் முதல்வர் திரு EPS அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது தங்களுடைய ஆட்சிக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உடனே இவர் திருப்பி ரீட்வீட் பண்ணியிருந்தார். நன்றி, உங்களுடைய ஆலோசனையும் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தேவை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது உண்மையிலேயே வந்து யாருக்கிட்டையும் காண முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு மனப்பாங்கு. ஏன்னா தலைவரை பொறுத்தளவில் வந்து ஏற்கனவே சென்னை மாநகர மேயராக இருக்கும் பொழுது சென்னை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். சென்னையில் நின்றுருக்க அத்தனை பாலங்களும் தலைவர் ஸ்டாலினுடைய பேரை தான் சொல்லும். அந்த அளவுக்கு வந்தவர் சென்னை டெவலப் பண்ணார். அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தளவுலையும் அவங்க பெரிய அளவில் வந்து மாறுதல் கொண்டு வருவாங்க, ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிறதுக்கு இன்றைக்கி அவங்க ஓட்டுக்கு இந்த ட்விட்டே அடையாளம். ஏன்னா இது வந்து ஜென்ரலாக வந்து எல்லா முதலமைச்சர்களுமே முன்னாள் முதலமைச்சர்கள் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய போக்கு அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்கள பாவிக்கிற விதமே வேறமாக இருக்கும். ஆனால் இவர் அப்படி இல்லை. இன்றைக்கி பதவிக்கு வந்தோடனே முதல்ல EPS அவர்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த செய்தியே வந்து இருந்துட்டு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் இந்த அரசியல் மூலமாக எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் சொன்னாலுமே நிச்சயமாக தலைவர் வந்து கேட்பார் நாங்கள் நம்புகிறோம். இந்த பேனிக் டைமில் மிகப்பெரிய சிரமப்பட்டது தமிழ் சினிமா உலகம் தான். குறிப்பாக திரையரங்குகள் வந்து ஏறத்தாழ ஒரு ஆண்டு காலமாக நாங்கள் மூடி வச்சுட்டு வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம். எங்களுடைய கோரிக்கை தலைவர் அவர்களுக்கு முக்கியமாக இந்த பேனிக் டைமில் நீங்கள் வந்து எங்களுக்கு சொத்து வரி,
தொழில் வரி, அதே மாதிரி மின்சார கட்டணம், இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறையா மாநிலங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எங்களுக்கு அது மாதிரி நீங்கள் இப்போ தள்ளுபடி பண்ணிட்டா நாங்கள் ரொம்ப நன்றியுடையவர்களாக இருப்போம். அதே மாதிரி 8% எல்பிடி டேக்ஸ், அந்த உள்ளூர் வரிங்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் இருக்குது. நாங்களும் கடந்த 4 ஆண்டு காலமாக போராடி பார்த்துட்டோம். அந்த வரி கொண்டு வரும்பொழுது 6 மாதத்தில் அந்த வரி எடுத்துறேன்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தான் கொண்டு வந்தாங்க, ஒரு ட்ரையல் பீரியடுன்னு. ஆனால் 4 ஆண்டு காலமாக நாங்கள் அந்த வரியை கட்டிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து தலைவரை பொறுத்தல கேட்டுக்கிறோம், எங்களுடைய முக்கியமான கோரிக்கை அந்த எல்பிடி டேக்ஸ் 8% நீங்கள் தள்ளுபடி பண்ணி கொடுத்தீங்கன்னா தமிழ் சினிமா உலகம் நிச்சயமாக உங்களை மறக்காது. ஏன்னா தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்தவரை அந்த 8% டேக்ஸ்னால ஆடியன்ஸுக்கு டிக்கெட் கட்டணம் குறையும். அந்த 8% டேக்ஸ் வரும்போது ஒரு டிக்கெட்டுக்கு 15 ரூபா குறைந்தபட்சம் குறையும். அந்த மாதிரி வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் திரையரங்குக்கு வருவாங்க, நமக்கு பெரிய அளவில் வருமானம் இருக்கும், தொழில் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் சொல்கிறோம். ஒன்று, எல்லாத்துக்கும் மேலே எங்களை பொறுத்தளவில் தலைவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சினிமாவுக்குள்ளேயே இருந்தவர். ஏன்னா அவர் இன்றைக்கி வந்து எம்எல்ஏ ஆகிருக்கிறதுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்களை சார்ந்தவர். ஏன்னா தயாரிப்பில் ஏறத்தாழ ஒரு 8-9 வருஷமாக ரெட் ஜாயின் மூவிஸ்னு தயாரிப்பு துறையில் இருக்கிறாரு. விநியோகத்துறையிலையும் 8-9 வருஷமாக இருந்துட்டு இருக்காரு. மிகப்பெரிய அனுபவம் இருக்குது அவருக்கு தேட்டரில், சினிமாவில். அதில் எந்த அளவுக்கு சிரமம் இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் மூலமாக நாங்கள் அந்த கோரிக்கைகளை சுலபமாக கொண்டு போக முடியும். அவரும் அதே மாதிரி தான் தலைவர்கிட்ட சொல்லி கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை நிறைவு தருவாருங்கிறது எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது. இந்த தடவை இந்த தமிழ் சினிமாவை பொறுத்தளவில் நாங்கள் பட்டிருக்கிற கஷ்டமெல்லாம் கழக ஆட்சியில் வந்து நிச்சயமாக அந்த கஷ்டமெல்லாம் எங்களுக்கு ஒரு விடுகாலம் வரும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மீண்டும் ஒரு முறை இந்த ஆட்சிக்கு கொடுத்து நாங்கள் என்றைக்கும் வந்து இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்போம். தமிழ் திரையுலகத்தை பொறுத்தளவில் தலைவர் இருக்கும்போது, கலைஞர் அவர்கள் இருக்கும்பொழுது எப்போவுமே எங்களை வந்து ஒரு மென்மையான ஒரு போக்கோடு தான் எங்களை ஹேண்டில் பண்ணாங்க. அதே மாதிரி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அதே போக்கை கடைப்பிடிப்பார். 100க்கு 100 நம்புகிறோம். ஏன்னா அவரை விட இவரை பொறுத்தளவில் வந்து இன்னும் மென்மையாக போகணுன்னு ஆசைப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைமை கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படணும். இதுதான் எங்களுடைய சங்கத்தினுடைய செய்தி.